கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 08/9/2024 ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு சிறப்பான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். டோக்கன் நம்பர் 668 ட்ரா நம்பர் 668 வச்சு தான் டுடே நம்ம ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கேஎல் டைமண்ட்ற பேக்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு, நீங்கள் ஒருவேளை கேஎலோ டிஆரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம். ஓகேங்களா? இவங்க உடனுக்குடனே நம்மளுடைய பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் நிறையா போடுறவங்களா இருந்தால், ஒரு 1000 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே போடுறவங்களா இருந்தால் இவங்களும் தொடர்பு கொண்டுக்கலாம். கேஎல் அண்டு டிஆர் நல்லாவே பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நீங்கள் இவங்களோட தொடர்பு கொண்டுக்கலாம். ஒன்லி வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. ஓகேங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்கள்கிட்ட என்னென்ன பட்டியலை தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? என்னென்ன பரிசு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்குங்க. இவங்களோட ஒரு ஸ்பெஷலை நம்மளுடைய அமௌண்ட்டை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்து உங்கள்கிட்ட வாட்ஸ்அப்பில் என்னென்னு மெசேஜ் பண்ணி கேட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னியா லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 3, பி போர்டு 8, சி போர்டு 5. ஓகேங்களா? ஒரு 3 டிஜிட் வின்னுனே தான் நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஏன்னா ஏ போர்டு 3க்கு 3 வந்துருச்சு. இங்கே 9 எதிர்பார்த்தோம். ஓகேங்களா? இங்கே 5க்கு 5 வந்துருச்சு. இங்கே மட்டும் 8 உள்ளே வந்திருக்கு. இங்கே 3 பாஸ் 5 பாஸ். ஓகேங்களா? இதுலேயே ஏசி ஒரு 35, ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் ஏசி 35 பாஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸில் ட்ரிக்ஸில் கொடுத்துருப்பேன், 315 கொடுத்துருப்பேன். இது ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சு. இந்த 8னால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. 315 கொடுத்துருப்பேன். நம்மளுடைய ஏபி ஏசி பிசியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 38 கொடுத்துருப்பேன், 35 கொடுத்துருப்பேன். இது ஒரு ஏபி அண்டு ஏசி ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அட்டன் டைமில் 2 போர்டு பாஸ். ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 315 கொடுத்துருக்கோம். இதில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டில் 35 கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்கு. 3 டிஜிட் மட்டும் ஒரு நம்பரில் பி போர்டில் மிஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா இதுவே ஒரு கன்ஃபார்மான ஒரு கெஸ்ஸிங்னால மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் நான் கொடுத்துருக்க மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங் கூட அதனால் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ரொம்பவே ஒரு டார்ச்சருங்க. இந்த 295 வச்சு தான் ஆட்டத்தை பார்த்தீங்கன்னா இப்படி 5 ரொம்பவே வந்திருக்கும் சி போர்டில். அதனால தான் நேற்று சரியான ஒரு பக்கா ஒர்க் அவுட்டு தான், அதோடு முடிச்சது தான். நீங்கள் நம்மளுக்கு இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு நைட்டுடைய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். 3 டிஜிட்டை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்மளுக்கு வின்னிங் தான். ஆல் போர்டை பொறுத்தளவும் நம்மளுக்கு 3 வின்னிங் தான். ஓகேங்களா? மறுபடியும் நான் டுடே நமக்கு ஏ போர்டு 1 அதிகபட்சம் எதிர்பார்க்க முடியுதான்றத ஒரு கணிப்புகள் வச்சுக்கிடுவோம். ஓகேங்களா? இப்போ அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்க்கு போயிடுவோம். ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னன்றதை டீட்டெயிலாக பார்த்துருவோம். யார் யாருக்கெல்லாம் 3 டிஜிட் ட்ரிக் வேணுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன வேணுன்றதையும் நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியும். அப்போ தான். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம்னா ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 1க்கு நாளைக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. 1 இல்லாத பட்சத்துக்கு 8 அதுவும் இல்லாததுக்கு 4. ஓகேங்களா? 1 8 4 ஏ போர்டு 3 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறதுக்கான ஒரு கணிப்புகள் 1க்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். ஆக்சுவலி 1 இறங்கினதுக்கப்புறம் தான் 3 இறங்கணும்னு நினச்சோம், பார்த்தா 3 இறங்கிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 1 இறங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். பி போர்டு 8, பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 5 6
4 5 6 4 5 6 4 பி போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டு. சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 5நாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, 6க்கு வாய்ப்பு இருக்குது, 9க்கு வாய்ப்பு இருக்குது, 0 6 9 0 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். சி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 6 9 0. ஓகேங்களா? சி போர்டு 5 வச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 16 15 83 07 99 34. ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய ஏபி ஏசிபிசிக்கான ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ். ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 1 6 1 5 8 3 0 7 9 9 3 4 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தாங்க இது. ஓகேங்களா? 161583079934. ஓகேங்களா? இது ஒரு அக்ஷயா லாட்டரிக்குரிய ட்ரா நம்பர் 668 ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ். ஓகேங்களா? 3 டிஜிட் பாக்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 6 3 3 4 1. ஓகேங்களா? அதுக்கடுத்து வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 7 5. அதுக்கடுத்து ஒரு ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங், அதாவது 8ஆம் தேதி நீங்கள் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 5 9. நம்மளுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாக 1 வச்சு தான் இருக்குது, ஏன்னா 1 இறங்கிடும், வர்றது நாட்கள் நெருங்கிருச்சு. 1 5 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 2 0 1 6 7. நாளைக்கு ஏதாவது ஒரு 3 டிஜிட் கண்டிப்பான முறையில் அடிச்சே ஆகணும். சாரி, டுடே 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அக்ஷயா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் 163341 175159120 167 1 6 3 3 4 1 1 7 5 1 5 9 1 2 0 1 6 7. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் தாங்க 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். டுடே ஒரு 3 டிஜிட் கண்டிப்பான முறையில் அடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா லெவல் காம்போசைசனுக்கான ஒரு காம்பன்சேஷனுக்கான ஒரு லெவல் வந்துருச்சு. இன்னி அடிக்க போகிறது எல்லாமே ஒரு வின்னிங்கை நோக்கி தான் இருக்கணும். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிங்க. இது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங். இது மேக்ஸிமம் 3 டிஜிட் பாக்ஸாக போடுங்க, அப்படின்னா அப்படியே எடுத்தாவது ப்ளே பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஆல் போர்டு. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 1 வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர். ஓகேங்களா? 1. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 4 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 4 7 147. ஓகேங்களா? இதே கூட 3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கோங்க, 147 கூட. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கிங்க, கவனமாக ப்ளே பண்ணிங்க. அக்ஷயா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை டுடே பார்த்தாச்சு. 08/9/2024 385 வச்சு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்பவே பார்த்தாச்சு. யார் யாருக்கும் 3 டிஜிட் ட்ரிக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி 3 டிஜிட்டை மட்டும் எப்படி 3 டிஜிட் வின் பண்ணலான்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை போட்டு டெய்லி ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கிடலாம். வேறு வழியே இல்லை, அடித்து ஈஸியாக தூக்கிடலாம். ஓகேங்களா?
அப்படி தூக்கலனா கூட காம்பன்சேஷன், அதாவது ஒரு பிசி வின்னிங் நம்ம போட்டதுக்கு ஈக்குவலாக இருக்கான ஒரு வின்னிங்கை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.